ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். Proverbs chapter 3 verse 26. கர்த்தர் உன் நம்பிக்கையாய் இருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் வாழுகிற நாட்களிலே திடீரென்று பல திகில்கள் வரலாம். சடுதியான திகில், துஷ்டர்களின் பாழ்கடிப்பு, இவைகள் வரும்பொழுது நீங்கள் அஞ்ச வேண்டாம். கர்த்தர் உங்களுடைய நம்பிக்கையாய் இருப்பார். கர்த்தர் உங்கள் கால் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு காப்பார். துஷ்டர்கள் தங்கள் வலையிலே உங்களை சிக்க வைக்க நினைப்பார்கள், ஆனால் கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். Dear child of God, you may face sudden terror. You may face sudden fear in your life. The wicked people may bring many desolations in your life. But do not be afraid. My Lord God is with you. He will always make sure that you will not be in trouble. So trust in Him. Have your confidence on our Lord Jesus Christ. When you trust Him, when you put your confidence on Jesus Christ, He will make sure that you will not be in their net. You will not be in their traps. You will be safe. He will make sure that you will be safe in your life. In the life of David, there were incidents. Saul came against him. He put a trap against David. But God helped David so that he was safe. Today, wicked people may come around you because you are a child of God. They may plot many plans to put you down, put you in a trap so that your name will be spoiled. But do not be afraid. Trust in God. Have your confidence in Jesus Christ. Believe in Him. He will help you. He will help you. Joseph was thrown into the pit by his own brothers. God helped Joseph. God brought him out. He became the Prime Minister of Egypt. The same way, when you have your confidence on God, God will exalt you. God will help you. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரை நம்புங்க. கர்த்தர் உங்கள் நம்பிக்கையாக இருக்கட்டும். அவர் உங்கள் கால் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு உங்களை காப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உடைய பிள்ளைகளுடைய கால் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு உடைய பிள்ளைகளை காத்தருளும். உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்டதான கண்ணிகளை பிசாசானவன் விரித்தாலும் அந்த கண்ணிகளுக்கு உடைய பிள்ளைகளை விலக்கி காத்துக்கொள்ளும். அற்புத அடையாளங்களை செய்திடணும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்திடணும். உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில எந்தெந்த இடத்துல அவர்கள் தலை குனிந்தார்களோ அந்தந்த இடத்துல தலை நிமிர வைத்தவர்களும், எந்தெந்த இடத்துல குழியிலே தள்ளப்பட்டார்களோ அந்த துஷ்டரின் பார்க்கடிப்புகளுக்கு உடைய பிள்ளைகளை விலக்கி காத்துக்கொள்ளும். உடைய பிள்ளைகளை தைரியப்படுத்தும், உற்சாகப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.